வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சேர்க்கை அப்படின்ற அடிப்படையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்க்க போகிற கிரகம் சந்திரன். சந்திரன் யார்? எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரகம். சந்திரன் யார்? மனதை இழக்கக்கூடிய மனோகாரகன். என்னுடைய நான் ஜோதிடத்தை புரிந்து வைத்து கொண்டிருக்கும் மனோகாரக முறையின் நாயகன். புரியுதுங்களா? மனோகாரக முறையின் நாயகன். ஸோ அப்போ மனதை இயக்கக்கூடிய அந்த மனோகாரகன் ஒளி அமைப்புகளோடு தான் நீங்கள் இப்போ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ 2 விஷயமாக டக்குன்னு சொல்கிறேன். நான் வளர்பிறை தேய்பிறைன்னு தான் சொல்லுவேன். அதை நீங்கள் அர்த்தச்சந்திரன் வளர்பிறை மற்றும் அர்த்தச்சந்திரன் தேய்பிறைன்னு எடுத்துக்கங்க. தசமி தாண்டிய வளர்பிறை இல்லை உங்களுக்கு சதுர்த்தியோடைய தேய்பிறை இப்படியெல்லாம் கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது. மற்ற ஜாதக அமைப்புகளை பார்க்கணும். ஸோ அதனால் அர்த்தச்சந்திரன் அஷ்டமி நவமி தேய்பிறை, அஷ்டமி நவமி வளர்பிறைன்னு எடுத்துக்கங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது ஓரளவுக்கு புரியும். மற்றும் இது வெறும் காரகம் தானே தவிர ஆதிபத்தியம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் உண்மையான அடிப்படை வரும். மற்றபடிக்கு இது பொது பலன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திரன் மாதாகாரகன், மனோகாரகன், மனதை இயக்கக்கூடியவர். இந்த சந்திரனுடைய ஒளி ரொம்ப 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 முக்கியம். சந்திரனுடைய ஒளி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 2 3 4 5 6 7 8. ஏன் அப்படின்னா வளர்பிறையில் இருக்கும்பொழுது ஒரு பலன், தேய்பிறையில் இருக்கும்போது ஒரு பலன். தேய்பிறையில் இவங்க 2 பேரும் சேரலாம், வளர்பிறையிலையும் இவங்க 2 பேரும் சந்திரனும் குருவும் சேரலாம். அம்மாவிடம் ரொம்ப பாசம் இருக்கும். இதான் உண்மை. இதே ரொம்ப அமாவாசையை நெருங்கும் சந்திரனாக இருந்து குருவுடன் சேர்றதில் அம்மாவே பிள்ளையை கெடுப்பாங்க. இதான் உண்மை. அம்மாவே பிள்ளையிடமிருந்து எதிர்பார்ப்பார்கள். இதான் உண்மை. ஸோ அந்த இடத்துல சேராமல் இருக்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக குரு அந்த அமாவாசையாக கூடிய சந்திரனை பார்ப்பது நல்லது. வித்தியாசங்கள். ஸோ சேர்ந்து இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. குருவிடமிருந்து அத்தனை நன்னெறிகளையும் குருவை குரு பையன்னு வச்சுக்கோங்க. அம்மா யூஸ் பண்ணிப்பாங்க. எப்படி யூஸ் பண்ணுவாங்க? பையன்கிட்டேருந்து காசை வாங்கிப்பாங்க. பையனும் சந்தோஷமாக கொடுப்பார். கொஞ்சம் கூட மனசுக்குள்ளே ஒரு அம்மாவுக்கு நம்ம எல்லாத்தையும் கொடுக்குறோமே அப்படின்னே இருக்க மாட்டாங்க. சந்தோஷமாக கொடுப்பாங்க. நம்ம குரு கெடுகிறோம் என்றே தெரியாமல் அமாவாசை சந்திரனிடம் குரு கெடுவார். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வளர்பிறை சந்திரனாக இருக்கிறது, அர்த்த சந்திரனாக இருக்கிறது, அஷ்டமி நவமியில் பிறந்திருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வளர்பிறை இதை ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்போ வேறு விதமாக செயல்படும். குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது ஒரு விதத்தில் சில சமயத்தில் கேந்திரங்கள் இருந்தால் தான் கஜகேசரி யோகம்னு இல்லை, சேர்ந்து இருந்தாலும் கஜகேசரி யோகம் வரும். ஏன்னா வானத்தில் பாருங்கள் 2 பேரும் சேர்ந்து இல்லை, தனித்தனியாக தான் இருப்பாங்க. ஸோ குருவும் சந்திரனும் சேர்ந்து இருப்பது நல்லது. குருவும் சனியும் சேரக்கூடாது. தேய்பிறையில் இருந்தால் புணர்ப்பு தோஷமாக செயல்படும், வளர்பிறையில் இருந்தால் புணர்ப்பு யோகமாக செயல்படும். என்னையா புணர்ப்பு தோஷம் புணர்ப்பு யோகம் கொஞ்சம் விளக்கையா அப்படின்னீங்கன்னா, புணர்ப்பு தோஷமாக இருந்தால் ஒரு விஷயத்தை 10 வாட்டி செய்யணும், அப்போ தான் வெற்றி. புணர்ப்பு யோகமாக இருந்தால் அதே விஷயத்தை 10 வாட்டிக்கு பதிலாக 2 வாட்டி இல்லை 3 வாட்டி செய்யணும், அதான் வெற்றி. அதாவது தேய்பிறையில் இருக்கும்போது விடாமுயற்சியால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சந்திரனும் சனியும் சேர்ந்துருக்காங்க தேய்பிறையில், 3ஆம் இடம் கெட்டு போச்சு, வெற்றியெல்லாம் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் விடாமுயற்சி செய்ய மாட்டீங்க. சந்திரனும் சனியும் சேர்ந்துருக்காங்க, பௌர்ணமியை நோக்கி போக சந்திரன், 3ஆம் இடம் நல்லா இருக்குது, 2 வாட்டி விடாமுயற்சி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அந்த முயற்சி 4 வாட்டி பண்ணிங்கன்னா உடனே வெற்றி கிடைக்கும். மனதை தேடல் கிரகம், தேடல் கிரகம், மறுபடியும் சொல்கிறேன், தேடல் கிரகம், மனதை தேடல் கிரகம். எப்படிடா நமக்கு வெற்றி கிடைக்கல? ஏன் வெற்றி கிடைக்கல? எப்படி வெற்றி கிடைக்கல? நான் இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணுறேன், முயற்சி பண்ண வைக்கும். தேய்பிறையில் இருக்குது, உங்களை சோம்பேறி ஆகிடும். இவ்வளோதான் வித்தியாசம். உங்களை சோம்பேறி, உங்கள் மனதை அப்படியே இருளடைய செஞ்சு அதை நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னு ஆக்கிடும். சந்திரனும் செவ்வாயும் கண்டிப்பாக சேரலாம்.
சந்திர மங்கள யோகம்னு சொல்லப்படுது. ஆனால் தேய்பிரை அமாவாசை நெருங்கும் சந்திரனோட செவ்வாய் சேர்வது நல்லது கிடையாது. சரி, பௌர்ணமி சந்திரனோட கூட செவ்வாய் வந்து காரக ரீதியில் சேர்ந்தால் கோபக்காரனாக இருப்பாங்க. மனதுக்குள் அவசர குணத்தையும் கோபத்தையும் செவ்வாய் திணிப்பார் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. காரக ரீதியில் நல்லது, செவ்வாய்க்கு நல்லது, சந்திரனுக்கு ஒரு விதத்தில் ஒரு மைனஸ்ன்னு தான் சொல்லலாம். இது நான் மைனஸ்ன்னு சொல்லாத நண்பர்கள் அப்படின்னு சொல்லி நகாஸ்லாம் பண்ண விருப்பப்படல. மைனஸ் தான். கோவக்காரன்றது கோவக்காரன் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவசர புத்தி கொண்டவராக இருப்பார். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறவங்க டெய்லி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு லாய்க்கு இல்லை. ஒரு நாள் காசை விட்டுருவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். சந்திரன் மற்றும் புதன் சேரவே கூடாது. இவங்க 2 பேரும் வந்து சேர்றது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையை நோக்கி நெருங்கக்கூடிய அமைப்பில் மட்டும்தான் சேருவாங்க. இங்கே வளர்பிறை அமைப்பு வரவே வராது. இங்கே சந்திரனுக்கு புதனோட சேரும்போது அமாவாசைலேருந்து வந்து வளர்பிறையில் ஏதோ வந்த உடனே 3ஆம் பிறைக்குள்ளே புதனோட வேணால் சேரும், அவ்வளோதான். அர்த்தச்சந்திரன் அளவுக்குலாம் போகாது. அஷ்டமி நவமியோடைய வளர்பிறை வரைக்கும்லாம் போகாது. ஸோ இந்த மனோகாரகனும் புத்திகாரகனும் சேர்வது அவ்வளவு நல்லது கிடையாது. புத்தி மனதை கெடுக்கும், மனம் புத்தியை கெடுக்கும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதனில் வந்து நான் அதை பற்றி விளக்கியிருப்பேன், அங்கே போய் பாருங்கள். சந்திரனும் சூரியனும் சேர்வது பரவாயில்லை, இடத்த பொறுத்து. மேஷம், ரிஷகம், கடகம் மற்றும் சிம்மத்தில் இந்த 4 இடத்தில் சந்திரனும் சூரியனும் சேரலாம், தப்பு கிடையாது. அங்கே சந்திரனும் நல்லா இருப்பார், சூரியனும் நல்லா இருப்பார், ஒரு பெரிய தப்பும் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி உச்ச ஏரியா, அவ்வளோதான். சந்திரனும் சுக்கிரனும் சேருவது புதனுக்கு எப்படி போட்டேனோ அதே மாதிரி தான். சேருவது நல்லது கிடையாது, ஆனால் ஒரு வகையில் நல்லது. ஏன்னா சந்திரன் ஒளியை சுக்கிரன்கிட்டேருந்து பிடுங்கிப்பார். அதன் அடிப்படையில் சந்திரனுக்கு நல்லது, சுக்கிரனுக்கு நல்லது இல்லை, சேரக்கூடாது. ஏன்? இங்கே தேய்பிரையாக இருந்ததுன்னா சுக்கிரன் சேர்றது சரியாக கிடையாது. பெண்களால் பிரச்சனை, ஆண்களாக இருந்தால் பெண்களால் பிரச்சனை, பெண்களாக இருந்தால் ஆண்களால் பிரச்சனை அப்படின்னு வரும். தாயுடன் சேர்ந்து கூட கருத்து வேறுபாடுகள், இது எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சேரக்கூடாது. இதை நான் சுக்கிரன் சந்திரன்லேயே கூட சொல்லியிருப்பேன், போய் பாருங்கள். அதே மாதிரி சந்திரனுடன் ராகு சேரவே கூடாது. இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப ரிஸ்க்கு. என்னென்னா மனோகாரகனிடம் மனதை இருளடைய வைக்கும் ராகு அங்கே இருளடைய வைப்பார் சந்திரனை. தேய்பிரையாக இருந்தால் முடிஞ்சு ஆதிபத்தியத்தோடு சேர்த்து தான் பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆதிபத்தியத்தோடு சேர்த்து தான் இந்த சேர்க்கையை புரிஞ்சுக்கணும். ஆனால் பேசிக்காக என்ன, ஒரு முடிவெடுக்க முடியாத இருக்கக்கூடிய நிலைமையை கொடுத்துரும். எந்த ஆதிபத்தியம் வேணாலும் இருக்கட்டும், சந்திரனுடன் ராகுவோ இல்லை சந்திரனுடன் கேதுவோ சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகத்தை பாருங்கள், 1ஆம் நம்பர் குழப்பாவதியாக இருப்பாங்க. அவர்களால் ஒரு முடிவை எடுக்கவே முடியாது. யாராவது 4 பேர்கிட்ட கேட்பாங்க, என்ன ஒளி பொருந்திய சந்திரனாக இருந்தால் அவங்க எந்த 4 பேர்கிட்ட கேட்குறாங்கன்றதை அவங்களுக்குள்ளேயே ரகசியமாக வச்சுப்பாங்க. இவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் 4 பேர்கிட்ட கேட்பாங்க, நான் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கேன், பண்ணலான் இருக்கேன். அவங்க வந்து அப்படியா நல்ல முடிவு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்க. நான் சொல்லிட்டார், ஓகே அவள்தான், அதோடு நிறுத்திப்பாங்க. ஆனால் கேட்பாங்க, தேய்பிரையா இருக்கா, ஒவ்வொருத்தருடையா போய் கேட்டுட்ருப்பாங்க. அவங்களால மனம் பலவீனமாகி விடுகிறது. அந்த மனதை கெட்ட விஷயத்தையோ எந்த ஒரு இதையோ அவங்களால் ஏற்றுக்கொள்ளும் நிலைமையில் இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப மனம் பலவீனம் அடைகிறது. மனோகாரகன் பலவீனம் அடைகிறார். எந்த முடிவையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதுதான் இந்த சந்திரனுடைய அமைப்பு. வளர்பிறையாக இருக்கும் பொழுதும் ஏறக்குறைய அந்த மாதிரி தான். ஆனால் எந்த வளர்பிறைன்றதை பொறுத்து அடுத்த அமைப்பு. பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது ஒரு விதமாகவும் இருப்பார். பாருங்களேன், சந்திரனும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில ஜாதகம் பார்ப்போம், அப்பப்போ கன்சல்டிங் பண்ணுவாங்க. சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருக்கக்கூடிய வளர்பிறை சந்திரன், நான் சொல்கிறேன் பௌர்ணமியை நோக்கி இப்போ தசமியை தாண்டிய சந்திரனாக இருந்து ராகுவோடனோ கேதுவோடனோ இருக்கும்போது அப்பப்போ கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஜோசியர்கிட்ட கேட்பாங்க, நம்பிக்கை இல்லை, கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா சந்திரன் எப்பவுமே சொல்லியிருக்கேன், சந்திர தசைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஏன்னா என்னுடைய ரொம்ப சந்திரனில் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். சந்திரனை அணுவாக புரிஞ்சு வச்சிட்ருக்கேன், நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். மனதை இயக்கக்கூடியவர் அவர். மனதை இயக்கினால்தான் ஜோசியம். மனதை பொறுத்து தான் நீங்கள் அடுத்த அடிப்படைக்கு உங்களால் போக முடியும். மனதை பொறுத்து தான் உங்களுக்கு இன்றைக்கி வெளியே போகாதப்பா, இன்றைக்கி பூரா உனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஜோசியத்தை நம்புறவன் வெளியில் போகமாட்டான். அதுவும் சந்திரன் கேது சேர்ந்துருக்கிறவன், சந்திரன் ராகு சேர்ந்துருக்கவன் போகமாட்டான்.
வீட்டுக்குள்ளேயே உக்காந்துன்னு ஒரு குரூப் போட மாட்டாங்க. ஆதித்ய குருஜி குரூப்பாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரீ குரூப் போட மாட்டான். ஜாதகத்தை போட்டு இன்றைக்கி ஏன் வெளியே போகக்கூடாது, இன்றைக்கி போனால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு 10 இடத்துல கேட்டுக்கிட்டு இருப்பான். இதுதான் அவங்க. தேய்பிறை சந்திரனாக இருந்தாலே சித்த அமைப்பு தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சந்திரன் 10 நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு கிரகத்துடன் சேர்ந்துக்கிட்டு 29 நாளில் சந்திரன் 29 நாளில் ஒரு 20 நாள் இல்லை ஒரு 18 நாள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாவ கிரகத்தோடு சேர்ந்துக்கிட்டே இருப்பார் கோச்சார அடிப்படையில். அதன் அடிப்படையில் சந்திரன் இங்கே மனதை இயக்கக்கூடிய மனோகாரகன் சரி இருக்காது. பட் எந்த அமைப்புகளை பொறுத்து சுப கிரகத்தோடு சேர்ந்துருக்கும் போது நல்லது. ஸோ இன்ட்டு போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது ரொம்ப குழப்பவாதி, இது பாதி குழப்பவாதி. ஆனால் குழப்பவாதி தான். ராகுவுடன் சேர்ந்ததில் ரொம்ப, கேதுவுடன் சேர்ந்தால் பாதி, அவ்வளோதான். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் பெல் பட்டன் அழுத்திக்கங்க, இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? நன்றி நண்பர்களே.